டிவிகே தமிழன் மீடியா சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெயினா மக்களுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்கள். அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சார்பா நெறைய நலத்திட்டங்கள் கொண்டு வராங்க. அது பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பெண்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு, இந்த மாரி பல விஷயங்கள் கொண்டு வர்றாங்க. பட் அந்த விஷயங்கள் மக்கள கொண்டு போய் ரீச் பண்றதுல நம்மளோட பார்ட் இருக்கணும் அப்படிங்கிறது மொத விஷயம். 2வது எஜுகேஷன். கல்விய பொறுத்தவர கல்வியில மக்களுக்கு என்ன கிடைக்கணும்? தென் அதே மாரி அவங்க ஒரு 10த், 12த் முடிச்ச ஸ்டூடண்ட் அதுக்கடுத்து நம்ம என்ன அப்ளை பண்ணா அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும். சில பேர் பார்த்தீங்கன்னா, அப்ராட் ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு எந்த மாரி எஜுகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அப்ராட்ல எப்படிலாம் வேக்கன்சி இருக்கு? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசு, மாநில மற்றும் மத்திய அரசுல இருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், அதுல எப்படி நம்ம பங்கேற்கலாம்? உங்களுக்கான ரிசர்வேஷன் என்ன? இந்த மாரி பலதரப்பட்ட வினாக்கள் மக்களிடையே இருந்துகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சேவை செய்ற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். இதுல பார்த்தீங்கன்னா, ஏன் டிவிக்கே தமிழன் மீடியா அப்படின்னு கொண்டு வரோம்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்த விரும்பிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல மாற்றம் அப்படிங்கிறத தேடி தான் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, எல்லாரும் சைட்லயுமே ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்படுது அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை தரத்த வச்சு சொல்ல முடியும். தற்போதைய வாழ்க்கை தரம் மக்கள் மத்தியில மக்கள் அனைவருமே ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்று ஆட்சிய விரும்புறீங்க. அந்த டைம்ல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா, தளபதி விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்திருக்காரு. புதுசா கட்சி தொடங்கியிருக்காரு. அதுல பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27 முதல் மாநாடு நடக்கப்போகுது. அதற்கான பந்தல் கொடி நடும் விழா நடைபெற்றது. அதிலேயுமே பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்குல வந்திருந்தாங்க. அதிலிருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா, தெளிவா புரிஞ்சுக்கிற முடியுது. மக்கள் அனைவருமே மாற்றத்த விரும்புறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாற்றத்த விரும்பக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டால் மட்டுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாற்றம் வேண்டும் நம்ம சொன்னா மட்டும் பத்தாது. அத ஒன்று திரண்டு நம்ம கொண்டு வரணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, மாற்றத்த நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப நம்மளுமே பார்த்தீங்கன்னா, முதல் பந்தல் கால் நடும் விழா போயிருந்தேன். அதோட வீடியோஸ் போஸ்ட் பண்றப்போ, சில பேர் அவங்களுடைய கருத்துக்கள நான் சொல்றேன். இது தப்பு கிடையாது. மக்கள் மத்தியில உள்ள கருத்துக்கள். பரவலாக பேசப்படும் பொழுது, இந்த தற்காலத்தில் உள்ள சோசியல் மீடியா அப்படிங்கிறது, ஒரு நல்ல விஷயத்த கெட்ட விஷயமாவும் மாத்த முடியுது. ஒரு கெட்ட விஷயத்த நல்ல விஷயமாவும் கொண்டு வந்து சேர்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பல்க்கா இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் மக்கள்ட்ட அதிகமா போய் சேருது. இதுல மக்கள் நீங்க விரும்புறது ஒரு மாற்றம் அப்படின்னா, அந்த மாற்றத்த கொண்டு வர துணிஞ்சு யாராவது ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கலைத்துறைய சேர்ந்தவங்களா, இல்ல மருத்துவத்துறைய சேர்ந்தவங்களா, இல்ல பொறியியல் துறைய சேர்ந்தவங்களா, இல்ல அரசியலுக்குன்னு தனியா படிச்சுட்டு வர்றாங்களா அப்படின்றது விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத. ஒருத்தர் கலைத்துறையிலிருந்து வர்றாரு அப்படின்னா, அவர ஊக்குவிக்கணும். நம்ம மாற்றம் வேணும்னு நெனைக்கிறோம். யாராவது மாற்றத்திற்காக ஒரு கட்சி தொடங்க தயாரா இருக்கீங்களா? இப்ப இத்தன பேர் கீழ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொஸ்டின் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. அந்த கொஸ்டினுக்கு பதிலுமே இதுல சொல்லலாம்னு தான் இருக்கேன். யாராவது ஒரு ஆள் துணிஞ்சு நான் கட்சி தொடங்குறதுக்கு தயாரா இருக்கேன். அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, 234 தொகுதியிலயும் நம்ம மாற்றத்த கொண்டு வரதுக்கான சேவைய தொடங்குறோம். அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அப்படி யாருமே இல்ல. இல்லாத பட்சத்துல ஒரு நபர் அதுக்காக துணிஞ்சு வர்றாரு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அரசியல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனோட விஷயம் கிடையாது. நம்ம உலகுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் அரசியலுக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே லிங்க் இருக்கு. இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு பிணைப்புல அரசியலோட பிணைக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சலுகைகளா இருக்கட்டும், இல்ல நீங்க கட்டக்கூடிய வரி பணமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அரசியல் தான் காரணம். அரசியல் மூலமா ஒரு பெரிய விஷயத்தையும் நம்மளால மாத்த முடியும். ஒரு சின்ன விஷயத்தையும் நம்மளால கொண்டு வர முடியும். எல்லாத்துக்குமே அரசியல் அப்படிங்கிறது மூலதனமா இருக்குது. அதனால அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ன்றதும் நம்ம இந்த சேனலோட முக்கியமான நோக்கம். ஏன்னா சில பேர் என்ட்ட கேட்ட கொஸ்டின் நம்ம Instagram பேஜ்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தது கீழ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திரையுலகத்துல இருந்து ஒருத்தவங்க வந்தா இப்படி தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நம்ம எஜுகேஷன் சேனல் வச்சிருக்கோம். எஜுகேஷன்ல நம்மள 2,00,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்ப எஜுகேஷன் சேனல்ல இருந்து இப்படி ப்ரமோட் பண்ணுவீங்களா அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதனுக்கு சரியான மாற்றம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்ற மாரி ஒரு நபர் வந்தால், அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு மனிதனோட கடமை. இது என்னுடைய கடமைய நான் பண்றேன். சரிங்களா? ஸோ எனக்கு தேவைப்படுது. எனக்கு புடிச்சிருக்கு. இப்ப அடுத்து வரக்கூடிய தளபதி விஜய் கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுவார். நான் நம்புறேன். அதனால நான் ஃபாலோ பண்றேன். நான் உங்க யாரையுமே இத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல. என்னுடைய கருத்த நான் முன்வைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி உங்களுடைய கருத்த நீங்க முன்வைங்க. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அந்த கருத்து சுதந்திரத்த யாரு சைடு நம்ம கொண்டு போறோம்? கருத்து உண்மையான கருத்தா? அத ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம அதுக்கான முடிவ சொல்லணும். சரிங்களா? ஏன்னா எப்பொருள் யார் வருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால எந்த ஒரு விஷயத்த யார் வேணா எப்படி வேணா சொல்லலாம். ஆனா அந்த பொருள்ல இருக்க உண்மை என்ன அப்படிங்கிறத ஆராயக்கூடிய அந்த திறமை, அறிவு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இருக்கு. அது தெரியாம அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு சிலவங்க சொல்ற விஷயத்த மட்டும் வச்சு, இது கரெக்ட், இது தப்புன்னு முடிவு பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் ஆச்சு? யோசிச்சு பாருங்க.
ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கி ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழகத்தோட கடந்த ஒரு 20 ஆண்டு கால ஆட்சியை நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ எதுவுமே மாற்றங்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லல. அந்த மாற்றத்தை இன்னும் வேற ஒரு வேலை நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மாணவர்கள் சைட்லயே பேசலாமே. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாணவர்கள் சப்போர்ட்காக மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தை தேடி வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ லாஸ்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இடையில ஒரு சின்ன பிரச்சனை போச்சு. ஸோ அதில் கொஸ்டின் லெவல் அப்படிங்கிறது டஃப்னஸ் வேரி ஆயிருந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன். நான் அதுக்காக வந்து பல முயற்சிகள் எடுத்தேன். அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு போய் சேரலை அப்படிங்கிறத விட அந்த அளவுக்கு நம்மகிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆள் பலம் இல்லையா, இல்லை அப்படின்னா நம்ம சொல்றத போய் கேட்குற அளவுக்கு அரசு அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்றதை கேட்குற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த நேரம் இல்லையா என்னன்னு தெரியல. பட் இந்த விஷயங்கள் போய் சேரலை. ஸோ அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்காக நான் அடுத்த தளபதி ஒருவேளை இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸோ அவர் மூலமா என்னோட விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் நான் நம்புறேன். ஏன்னா அவர் முதல் முறையா எடுத்து வச்சிருக்கிற முதல் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை முன்னேற்றுவது, மாணவர்களை ஊக்கப்படுத்துவது. அந்த 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுத்தாரு இல்லைங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு மாணவர்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல மாணவர்களை ஒரு விதத்துல முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையுமே நான் ஆதரிப்பேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க, நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இது மட்டும் இல்லாம கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள் அக்டோபர் 27 முதல் மாநாட்டுல கண்டிப்பா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த கொள்கைகள் எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இதுக்கப்புறம் பின்தொடரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அக்டோபர் 27 நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம வீட்டில இருந்து பேசினா மட்டும் பத்தாது. மாற்றத்தை கொண்டு வர ஒருத்தர் தயாரா இருக்காரு அப்படின்னா அவரை சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஸோ யாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழக வெற்றி கழகத்துல வந்து உறுப்பினரா இணைஞ்சுக்கோங்க, இல்ல தமிழக வெற்றி கழகத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லல. ஒருத்தர் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ நம்மகிட்ட இருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நம்ம எல்லாருமே போய் கலந்துக்கலாம். அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா கொள்கையில எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களோட கருத்தை முன்வைங்க. ஏன்னா அரசியலை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனுக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஆளை மட்டும் பாதிக்க போறது கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே பாதிக்க போறது. அது மாநில கட்சியா இருந்தா, ஒரு மத்திய அரசா இருந்தா அது ஒட்டுமொத்த இந்தியாவையே வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள். ஸோ அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. ஸோ அப்படின்றப்போ நீங்க வரணும். கண்டிப்பா அக்டோபர் 27 மாநாட்டில் கலந்துக்கணும். ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட கொள்கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். அதுவுமே நம்மள பாயிண்ட் ஆஃப் பண்ணி வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கான சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசா மாநாடு கழகங்கள் இந்த மாதிரி கலந்துருக்க மாட்டோம். ஸோ எல்லாருக்குமே பங்கு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இவங்களோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கா, அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதே சமயம் எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா தமிழக வெற்றி கழகத்தை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை தெளிவா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாரத்துல 1 or 2 வீடியோஸ் மூலமா கொடுக்குறோம். அது மாதிரி தமிழகத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டா அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளே கலந்துரையாடலாம். ஸோ நம்மளால ஒரு விஷயத்த ஈஸியா அரசுகிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தற்காலத்துல அது கொஸ்டின் மார்க். ஏன்னா நான் பார்த்த விஷயங்கள் வச்சு சொல்றேன், நான் பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஸோ இனி வரும் காலகட்டங்கள்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து செட் ஆகல, மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதை அரசுகிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அரசுக்கும் மக்களுக்கும் இடையான உறவு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காக தான் என்னோட முதல் முன்னெடுப்பா நான் போய் தமிழக வெற்றி கழகத்துல என்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்போ எதுக்காகவும் நான் பேசல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அடுத்த கட்டம் வரக்கூடிய அரசியல் வாழ்க்கை, அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்க போறாங்க, ஸோ அதுக்கான காலகட்டம் எப்படி அமைய போகுது, எதிர்காலத்தை மனசுல வச்சு நான் பேசுறேன். நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரை அக்டோபர் 27 மாற்றத்திற்கான பாதையை நோக்கி வாங்க. அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்து 2026ல தளபதி விஜய் அவர்களை எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீங்க யோசிங்க. எதையுமே நான் சொல்ல விரும்பல. ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாற்றத்தையும் மாற்றக்கூடிய சக்தி ஒரு மனிதனுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம அரசியலை நிரூபிக்க முடியும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது யார் யார் வந்தாங்க, இதுக்கப்புறம் யார் வரப்போறாங்க, ஸோ இந்த வாழ்க்கை இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, அரசியலோட சேஞ்சஸ், இதை வந்து நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்றேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1920ல இருந்து இப்போ 2024 ஒரு 100 ஆண்டு கால அரசியல்ல எத்தனை முதலமைச்சர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இது எந்த மாதிரி உங்களை வந்து சேர்ந்திருக்கு, ஸோ இந்த ஆட்சி காலங்களை வச்சு அரசியல் எப்படி பிரிக்கலாம், இதை நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இது மட்டும் இல்லாம அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன,
இந்திய அரசியலமைப்புல ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் என்ன, நமக்கான கடமைகள் என்ன, அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா நான் கொடுக்குறேன். தளபதி அவர்கள் கொள்கையை அறிவிக்கட்டும். அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே நானும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து சொல்றேன். ஏன்னா அந்த மாணவர்களுக்கு அவார்டு கொடுத்த ஃபங்க்ஷனை கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை பெருசாக மென்ஷன் பண்ணலை. ஏன்னா அதுலேயுமே நம்ம தமிழ்நாட்டோட எக்கனாமி இருக்குன்றது முக்கியமானது. ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு வச்சு தான் இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதிர்கால மக்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு எவ்வளோ பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ உண்மையிலேயே அந்த பொறியியல் துறை அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பீக்கில் இருந்துச்சோ அதே மாதிரி ரொம்ப டவுனில் இருக்குது. நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். பட் நான் இது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்கல. சரி, நான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா, படித்ததுக்கான வேலையை பார்க்கறதுனால தான் அது பேர் ப்ரொஃபஷனல். ஆனால் இப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி படித்த நிறையா பேர் அது இல்லாமல் மற்ற வேலையை தேடி போகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத தாண்டி அந்த எஜுகேஷன் சிஸ்டம்னால எவ்வளோ பேர் எந்த துறையை தேடி போகிறாங்க, அந்த துறையில் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுவும் முக்கியம் இல்லைங்களா? ஸோ இப்போ இன்ஜினியரிங் நிறையா படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, ஸோ தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுக்கு எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் சொல்யூஷனை தேட முடியும். அந்த ஒரு விஷயத்தில் தான் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன அந்த விருது கொடுத்த அந்த ஃபங்க்ஷன், அதுவும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் மாணவிகளை ஊக்குவிச்சார் இல்லைங்களா? ஸோ அதில் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட முற்போக்கு சிந்தனையாக தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் நம்ம நல்லா படிக்கணும், நம்ம படித்தோம்னா அடுத்து நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு தலைவர் இருக்காருன்னு சொல்லி நம்புறதுக்கான ஒரு எவிடன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொண்டு வர்றதுக்கும், அது மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறதுக்கும், ஒரு நல்ல போட்டி வாய்ந்த தமிழகத்தை உருவாக்குறதுக்கும், தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வியில் முதலிடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை கூட தளபதி அவர்கள் நினைச்சா கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ அதுக்கான ஸ்டெப்பாக தான் நம்ம கருதுறோம். ஏன்னா போன டைம் கூட பார்த்தீங்கன்னா 600க்கு 600 600 அவுட் ஆஃப் 600 12th ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். ஆல்மோஸ்ட் 2022க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 600க்கு 600 யாருமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் முதல் முறையாக எடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாணவர்கள் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், அந்த விழிப்புணர்வை தளபதி விஜய் அவர்கள் சைட்ல இருந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னுடைய 10 வருஷம் அந்த எஜுகேஷன் ஜேர்னில ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயம், 12th முடிச்சா என்ன டிகிரி படிக்கலாம், எந்த டிகிரி படிச்சா என்னென்ன வேலை கிடைக்கும், அதே மாதிரி அரசு வேலைக்கு நம்ம என்னென்ன பாடங்களை ஸ்பெசிஃபிக்காக படிச்சா போதும். நீங்க 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க போய் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்க சிம்பிளா தமிழ் மீடியம்ல ஒரு டிகிரி எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 20% ரிசர்வேஷனோட ஏதோ ஒரு ஜாபுக்கு போக முடியும். பிஎஸ்டிஎம். சரிங்களா? நீங்க குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஆகணுமா, நீங்க வந்து பெருசா இன்ஜினியரிங்கோ டாக்டருக்கெல்லாம் படிக்க வேணாம். சிம்பிளா நீங்க ஒரு பிஏ ஹிஸ்டரி, பிஏ தமிழ் எடுத்து படிங்க. பிஎஸ்டிஎம் 20% ரிசர்வேஷன் இருக்கு. ஈஸியா நீங்க குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தளபதி கூட இருந்து இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் மாணவர்களை ஒருங்கிணைக்கிறதுல இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு பேருக்கு போய் சேருது அப்படிங்கிறத விட கட்சி ரீதியாக கொண்டு போய் சேர்க்கிறப்போ தளபதி அவர்கள் பல மாணவர்களை ஒருங்கிணைத்து வச்சிருக்காரு. ஸோ பல மாணவர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்துமே ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ அந்த ப்ரமோட் அவங்கள கொண்டு போய் நம்ம பெரிய இடத்துக்கு கொண்டு போறோம், நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது வெறும் அவார்டோட நிக்காம அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றி காட்டணும். அதுக்கு என்னோட பங்கு தளபதியுடன் இணைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னோட நோக்கம். சரிங்களா? அதனாலதான் நான் இந்த முன்னெடுப்பை நான் முன் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்கள்ல 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ எப்படி அவார்ட் ஃபங்க்ஷன் ரெடி பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க அடுத்து என்ன படிக்கணும், என்ன துறை எடுத்தாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அடுத்து அவங்க கெரியர்ல டெவலப் ஆகலாம், அவங்களுக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத பார்த்து ஸோ அவங்களுக்கான துறைகளை செலக்ட் பண்ணி தரதுல நான் ஒரு முக்கியமான பங்காற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு நோக்கமும் அதுதான். சரிங்களா? ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் வந்து முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ப்ரமோஷன் மட்டும் இல்லாம முழுவதுமே வாழ்க்கைக்கு தேவையான நலத்திட்டங்கள், கல்வி பணி, இது ரெண்டை மட்டுமே நோக்கமா வச்சு செயல்பட போது. முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஸோ இது அரசியல் கட்சி சார்ந்தோ மற்ற எந்த விஷயங்களை சார்ந்தோ இல்லாம ஜென்ரலா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களோட கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கருத்துக்கள் சரியான பாதையில் இருந்தால் அதுக்கான விடைகள் வந்து அடுத்தடுத்து பதிவிடப்படும். ஓகேங்களா? நன்றி.